நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சு உங்களோட உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கீங்களா? இருந்தாலும் உங்களோட இதயம் அடிக்கடி வலிக்குதா? அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் இவர் யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருப்பார். அவர் ஒரு வீடியோவில் ஹார்ட் அட்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான வீடியோ நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். நம்மளோட உடம்போட ஷேப்புக்கும் நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தெளிவாக சொல்லியிருப்பார். நம்ம உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளோ தான் ஃபிட்டாக வச்சுருந்தாலுமே நம்மளோட ஹார்ட் ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் நம்மளோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கினா நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கட்டும், இல்லை ஜிம்முக்கு போய் ட்ரெயின் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் பார்த்து அவங்க நல்லா ஃபிட்டாக தான் இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது நானே யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த வீடியோ பார்க்கும்போது தான் ஒரு தெளிவு கிடச்சிது. நம்மளோட உடம்புல மசில் சிஸ்டம் வேறு, கார்டியாக் சிஸ்டம் வேறு, அதே மாதிரி அந்த லிவரோட ஃபங்க்ஷன் வேறு, பிரெயின் சிஸ்டம் வேறு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட மசில் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் உடம்பு நல்லா ஃபிட்டாக தெரியுங்க, நல்லா மசில் க்ரோத் ஆகிருக்கும். நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுனால ஹார்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதனால் ஹார்ட்டோட ஹெல்த்தும் ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் இதனால் மட்டுமே உடம்பு ஃபிட்டாக இருக்கிறதுனால மட்டுமே ஹார்ட் ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கூடாது. நம்மளோட வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்மளோட இதயம் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல இருக்கிற மசிலோட டைப் வேறு, நம்மளோட இதயத்தில் இருக்கிற மசிலோட டைப் வேறு. நம்மளோட இதயத்தில் இருக்கிற மசில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிறந்ததுலேருந்தே அது துடிச்சிட்டே, அதனால் நம்ம டிப்ரெஷனில் அந்த மாதிரி ப்ரெஷர் ஆனோம் அப்படின்னா அது நம்ம மசில் மேலே ஏற்படுத்துகிற இம்பாக்டை விட நம்மளோட இதயத்தில் அதிக அளவு இம்பாக்ட் ஏற்படுது. இதனாலேயும் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட மசில் டைப் வேறு, இதயத்தில் இருக்கிறோட மசில் டைப் வேறு அப்படின்றது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு அப்படின்னா போயிட்டு நம்ம எக்ஸசைஸ் செய்கிறோம் அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து ரிலீவ் ஆக முடியும். மசிலை நல்லா நம்மளால் கெயின் பண்ண முடியும். ஆனால் அந்த டிப்ரெஷனால் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கோம். அது ஹார்ட்டில் அதிக அளவு ஏற்படுத்தும். இதனால தான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறவங்களும் ஜிம்முக்கு போனால் ஃபிசிக்கலாக நல்லா ஃபிட் ஆக முடியும். ஆனால் ஹார்ட்டில் அது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வருது. இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, கம்பல்சரி ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்தை செக் பண்ணிக்கிட்டு, நமக்கு ஹார்ட் நல்லா தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எந்த அளவு எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு கரெக்டாக செஞ்சோம்னாவே இதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு நம்ம சரியாக எடுத்துக்கல அப்படின்னா இது ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நம்ம தேவையில்லாத ப்ராசஸ்டு ஃபுட்டாக வெளியில் போயிட்டு இந்த சீஸு, பர்கரு, அது மாதிரி பானிபூரி, இல்லை ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி நம்ம வெளியில் சமைக்கிற ஃபுட்டை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா இதனால நம்மளோட உடம்புல ஃபேட்டும் அதிகமாக ஆரம்பிக்கும். இது ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் நம்ம ஃபுட்டோட குவாலிட்டி சரியாக இல்லை அப்படின்னா இது ஹார்ட்டோட ஹெல்த்தை அதிக அளவு பாதிக்கும். அதனால் ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக வெளியில் சாப்பிடாம வீட்டில் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் உங்களால் தடுக்க முடியும். அடுத்து மென்டல் ஹெல்த்து. ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முக்கியமான காரணம் மென்டல் ஹெல்த் சரியாக இருக்காதது தான். நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வேலைக்கு போகிறோம், ஃபேமிலி டிப்ரெஷன், நிறைய பிரச்சனை இருக்குது. நம்மளோட மென்டல் ஹெல்த்தை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஹார்ட் அட்டாக் வராமல் கண்டிப்பாக உங்களால் தடுக்க முடியும். அதனால் என்ன தான் நீங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கினாலுமே உங்களோட ஹார்ட்டை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய வீடியோவில் எக்ஸசைஸ் செஞ்சோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நானும் அதை நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அப்படின்றத நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற ரத்த நாளங்களோட உட்பகுதியில் சின்ன சின்ன காயம் ஏற்படுறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரத்த குழாயில் காயம் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா நம்மளோட கணையை நம்மளோட உடம்புல இன்சுலினை சுரக்கும். இன்சுலினோட வேலை குளுக்கோஸை நல்ல குளுக்கோஸ், கெட்ட குளுக்கோஸ்ன்னு பிரித்து உடம்புக்கு அனுப்பும். கெட்ட குளுக்கோஸை யூரின் வழியாக, பிளட் வழியாக போயிட்டு யூரின் வழியாக வெளியேற்றிடும். இப்போ இது இன்சுலின் சரியான அதோட வேலையை செய்யலை அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கணையை அதிகப்படியான இன்சுலினை சுரக்க ஆரம்பிச்சிடும். இது சரியாக வேறு செய்யலை அப்படின்றதுனால இன்னும் நிறைய இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கும். இந்த அதிகப்படியாக சுரக்கிற இன்சுலின் என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டில் தான் ஃப்ளோ ஆகிட்டு, பிளட் வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த பிளட்டில் அதிகமான இன்சுலின் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட உடம்புலையும் சரி
இதயத்திலும் சரி அந்த ரத்த நாளங்கள் வந்து உட்பகுதியில் வந்து சின்ன சின்ன காயம் ஏற்படும். இந்த காயத்தை வந்து முதல்ல சரி செய்யறதுக்கு உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்டிஎல் கொழுப்பு புரதத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை தான் வந்து ஃபர்ஸ்ட் பயன்படுத்தும். இந்த எல்டிஎல் அப்படின்றது ஒரு கெட்ட கொழுப்பு. நம்மளோட உடம்புல கெட்ட கொழுப்பு இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட உடம்பு வந்து அதை சரி செய்யறதுக்கு அனுப்பும். அப்போ கொழுப்பு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அது மேலே படிஞ்சு சரி செய்ய ட்ரை பண்ணும். இந்த மாதிரி ரெகுலராக நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதிக அளவு நம்மளோட ரத்த குழாயில் வந்து கொழுப்பு சேர்ந்து அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வெடிச்சது அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே நமக்கு காயம் ஏற்பட்டுச்சுனாவே பிளட்டில் இருக்கிற ரத்த தட்டணுக்கள்லாம் தான் போய் அதை ஃபார்ம் பண்ணி அதை சரி செய்ய ட்ரை பண்ணும். இந்த மாதிரி நம்மளோட ரத்த குழாயில் போயிட்டு அதை சரி செய்ய ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, போயிட்டு அதை ஃபார்ம் பண்ணி அதை சரி செய்யறதுக்காக அது முயற்சி பண்ணிட்டு இருக்கும். இதனால ரத்த குழாயோட அளவு வந்து ரொம்பவே சின்னதாகும். ரத்த குழாய் சின்னதாகிறதுனால பிளட்டோட அளவு வந்து கம்மியாகும். இதனால தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இது இல்லாமல் நம்மளோட ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருந்ததுனாலுமே ரத்த குழாயில் வந்து காயம் ஏற்படும். அதுக்கப்புறம் நமக்கு குடிப்பழக்கம் இருக்குது, அப்புறம் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது, அந்த மாதிரி பேட் ஹாபிட் இருந்ததுனாலுமே நம்மளோட ரத்த குழாயில் வந்து காயம் ஏற்படும். இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு அந்த ரத்த குழாயில் வந்து ஒரு 50% வரைக்கும் அடைப்பு ஏற்பட்டிருக்கிற வரைக்குமே நமக்கு அது வந்து சிம்டம்ஸாக வெளியில் காட்டாது. அது வரைக்குமே நம்ம நல்லா தான் இருப்போம். என்னதான் நம்ம எக்ஸசைஸ் செஞ்சாலுமே உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுக்கினாலுமே அப்படி ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னா அது நமக்கு சரியாக தெரியாது. இது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த அடைப்பு வந்து ஒரு 70-80% வந்து அதிகமாகும் போது தான் வந்து அந்த அடைப்பு வந்து நமக்கு சிம்டம்ஸாக காட்டும். அதனால் அது வரைக்குமே நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் செஞ்சாலுமே, என்னதான் ஃபிட்டாக இருந்தாலுமே உங்களோட இதயத்தை வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஜிம்முக்கு போகிறேன், இல்லை எக்ஸசைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிட்டு உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 60-70% அடைப்பு இருக்குது அப்படின்னா அது தெரியாமல் நீங்கள் போன அன்றைக்கே வந்து எக்ஸசைஸை வந்து ஒரு ப்ராக்ரஸாக லோடு கொடுக்காம டக்குன்னு நீங்கள் அதிகப்படியாக ஒரே நாள் எக்ஸசைஸ் செஞ்சீங்க அப்படின்னா இதனால் டக்குன்னு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ் செஞ்சாவே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படின்னு இங்கே ஒரு பொய்யான ஒரு இது வந்து பரவிட்டு இருக்கு. அதனால் அதை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சால் தான் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் அட்டாக் வரதை வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தள்ளி போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறதுனால அதில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். அதனால் உங்களோட ஹார்ட் அட்டாக் வந்து தள்ளி போட முடியுமே தவிர எதுவுமே உங்களால் தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறது உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியம். செக் பண்ணிக்கினே நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சுகர் இருக்குது, அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு இருக்குது, அந்த மாதிரி இல்லை பாடி வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்ற அந்த எதிர்ப்பு நிலை இருக்கும். ரத்த குழாயில் போய் காயம் ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இதை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னால் உங்களோட பாடி வெயிட்டை 21 நாளில் 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபுட்டு நீங்கள் காஸ்ட்லியாக செலவு பண்ணி இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அந்த ஃபுட்டுலேயே சில மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட்டை 21 நாளில் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கான்டாக்ட் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் எக்ஸசைஸே செய்யாமல் எப்படி உங்களோட பாடி வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள்.